வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். ஸோ இப்போ தான் கூகுளினுடைய பிக்சல் ஈவெண்ட் முடிவுக்கு வந்துச்சு. பிக்சல் 4 மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற எல்லாரும் அதிகம் எதிர்பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மொபைல் ஃபோன் பிக்சல் 4. நானும் இந்த மொபைல் ஃபோன் டீட்டெயில் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. அந்த லீக்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். மொபைல் ஃபோன் எப்போ வரும், அதை எப்போ நம்ம ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் நம்ம தலையில இடி விடுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, இந்த கூகுள் பிக்சல் 4 இந்தியாவுக்கு வராது. ஆமாங்க, கூகுள் பிக்சல் 4 இந்தியாவில் மட்டும் லான்ச் ஆகாது. உலகத்தில் அவங்க மிச்ச நாடுகள் எல்லாம் எப்பயும் போல அவங்க லான்ச் பண்றாங்க. இந்தியாவுக்கு மட்டும் வராது. ஏன் இந்தியாவுக்கு வராது அப்படிங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு இப்போ விளக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கூகுள் பிக்சல் 4 மற்றும் பிக்சல் 4 எக்ஸலினுடைய விவரங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஆரம்ப விலை பிக்சல் 4 ஆரம்ப விலை $799. கன்வெர்ட் பண்ணி பார்க்காதீங்க. கன்வெர்ட் பண்ணி பார்த்தா இந்தியாவோட ப்ரைஸ் கரெக்டான ப்ரைஸ் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்தியாவில் டாக்ஸ் எல்லாம் போடுவாங்க. இருந்தாலும் கூகுளில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு வேலையை நான் சுருக்கிக்கிறேன். உங்களுக்கு $799 அப்படியே கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட $57,000 வருது. பிக்சல் 4 எக்ஸல் $899. அதை நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா $64,000 வருது. கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒருவேளை பிக்சல் 4 வந்திருந்தால் இந்த $57,000 $67,000 வராது. அதை விட கூடுதலான விலை வச்சு இந்தியாவில் விற்க முடியும். ஏன்னா டாக்ஸேஷன் சிஸ்டம் இந்தியாவில் அப்படி. ஸோ இதை தாண்டி இப்போ இந்த இரண்டு ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகனுடைய 855 ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்கு. எப்பயும் 4GB ரேமுக்கு மேலே போகாத பிக்சல் இந்த மொபைல் ஃபோனில் 6GB ரேம் வரைக்கும் போயிட்டாங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்கும். 64GB மற்றும் 128GB மெமரி கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. இன்னொரு துரதிருஷ்டவசமான ஒரு கெட்ட செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக எல்லா பிக்சல் மொபைல் ஃபோன்ஸ் வாங்குறவங்க ஹை குவாலிட்டி போட்டோஸை அப்படியே ஃப்ரீயா அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் அவங்களுக்கு ஆன்லைன்ல கூகுள் கொடுக்கும். இந்த போன்ல மட்டும் அப்படி கிடையாது. ஹை குவாலிட்டி ஃப்ரீ ஸ்டோரேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகம் எங்க பிக்சல் 4 ஹை குவாலிட்டி மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹை குவாலிட்டி கிடையாது, ஒரிஜினல் குவாலிட்டி கிடையாது, ஹை குவாலிட்டி உண்டு. ஒரிஜினல் குவாலிட்டினா பிக்சர் எடுக்கிறப்போ அதே இப்போ 64 MB ஒரு போட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அது அந்த 64 MB அப்படியே உங்களுக்கு உள்ளுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதை குறைச்சி வச்சு ஓரளவுக்கு ஒரு ஹை குவாலிட்டி சேவ் பண்ணுவாங்க. ஸோ ஹை குவாலிட்டி சேவ் பண்ணுறது அன்லிமிட்டட் உங்களுக்கு எப்பயும் போல உண்டு. ஆனால் ஒரிஜினல் குவாலிட்டி அதெல்லாம் கிடையாது. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 8 மெகா பிக்சல் கேமரா தான். பட் மெகா பிக்சலை பற்றி நம்ம கூகுள் பிக்சல் மொபைல் ஃபோன்ஸ்னாலே மெகா பிக்சலை பற்றி நம்ம கவலைப்பட தேவை கிடையாது. ஏன்னா அவங்க கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. பின்புறத்தை பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கேமரா, f1.8 பிரைமரி கேமரா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கூகுள் ஒரு லென்ஸ் மட்டும் இல்லை, நாங்களும் 2வது லென்ஸை கொண்டாந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலைப்பா 2 லென்ஸ் தான் கொண்டாந்தாங்க, மித்தவங்க மாதிரி 4-5 லென்ஸ் கொண்டாதான் விட்டாங்களே, குவாடு மெகான்னு சொல்லிட்டு. பேர் என்ன, 2வது கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் டெலிஃபோக்கஸ் லென்ஸ், ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் கொண்டு வராமல் விட்டாங்க. ஒயிட் ஆங்கிள்லாம் என்னைய பொறுத்த மட்டும் டெலிஃபோக்கஸ் ஓகே, பட் ஒயிட் ஆங்கிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கொடுக்கும் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறப்போ. ஸோ 16 மெகா பிக்சல் கேமரா 2x ஜூம் மாதிரி தான் கொடுக்கும் ஆப்டிக்கல் ஜூம்ல. இப்போ டிஜிட்டல் ஜூம் மூலமா சூப்பர் ஜூம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பயங்கரமான டெப்த்துக்கு சூப்பராக ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட் ஸ்கேப் ஏற்கனவே இருக்குன்னு தெரியும் பார்த்தீங்களா கூகுளில். நைட் ஸ்கேப்பை தாண்டி ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கேமராவில் நாங்கள் கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சென்சர் முக்கியம், லென்ஸ் முக்கியம், கேமரா சப்ஜெக்ட் முக்கியம், பல விஷயங்கள் இருக்கு. பட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இதெல்லாம் எடுத்து கம்ப்யூட்டர்ல ப்ராசஸ் பண்ணி இமேஜ் ப்ராசஸிங்ல நாங்கள் அதை வேற லெவலுக்கு காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்ல ஆரம்பத்துல எல்லா பிக்சல் மொபைல் போன்ஸ் பார்த்திருக்கோம். அதுல இந்த பிக்சல் 4 மொபைல் போன்ல ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்கா சொல்றாங்க. ஸோ எக்கச்சக்க சாஃப்ட்வேர் ஃபீச்சர் கேமராவும் போட்டோகிராஃபிக்காகவுமே செஞ்ச ஒரு மொபைல் போன் இந்த பிக்சல் 4. அதுக்கடுத்து பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த பிக்சல் 4 மொபைல் போன்ல 2800 mAh தான். பிக்சல் 4 எக்ஸல்ல 3200 mAh தான். அதுவும் இந்த பிக்சல் 4 மொபைல் போனுடைய டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் HD ரெசல்யூஷன். ஆனால் இந்த பிக்சல் 4 எக்ஸல்ல உங்களுக்கு 2K ரெசல்யூஷன் OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. சரி, இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே இந்த மொபைல் ஃபோன், ஏன் இந்தியாவுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா, ப்ராஜெக்ட் சோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை வச்சு சோலியை முடிச்சுட்டாங்க.
ரேடார் அப்படின்னு என்ன உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுல நம்ம பிசிக்ஸ் புக்ல புரட்டி பாத்தீங்க அப்படின்னா ரேடார்னா என்னன்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம அசைவுகளை வச்சு கண்டுபிடிக்கிறது. இந்த எதிரியோட ஷிப் தூரத்துல வருது அப்படின்னா இந்த ரேடார் மூலமா அந்த தூரத்துல இருந்து வர அசைவுகளை வச்சு எதிரிகள் ஷிப் வருதுன்னு சொல்லிட்டு இந்த மிலிட்டரியில எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு ரேடார். ஸோ அந்த ரேடாரை கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு சின்ன சிப்ல சுருக்கி உள்ளுக்குள்ள மொபைல் போனுக்குள்ள முன்னாடி ஃப்ரண்ட் கேமரா பக்கத்துல இந்த 8 மெகா பிக்சல் கேமரா பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல சுருக்கி ஒரு சின்ன சிப்பா வச்சிருக்காங்க. இந்த சிப் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் பேண்ட். ஸோ இந்த 60 ஹெர்ட்ஸ் பேண்ட் வந்து இந்தியாவில் ஆப்ரேட் பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இந்த வி பேண்ட், அதாவது 5 பேண்ட் சொல்லக்கூடிய இந்த பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து இன்னும் வந்து ஏலத்துக்கு விடல. ஸோ ஏலத்துக்கு விட்டதுக்கு அப்புறம் தான் பல ஆப்ரேட்டர்ஸ் அந்த பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால அந்த ஒரு பிரச்சனை, அந்த பேண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் சோலி மூலமா இந்த பிக்சல் 4 சோலியை இந்தியாவில் முடிச்சுட்டாங்க. ஸோ இதுல என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த ப்ராஜெக்ட் சோலி என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொபைல் போன் முன்னாடி ஜெஸ்டர்ஸ் மாதிரியே இப்போ நான் இப்போ கையாச்சு பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிக்சல் மொபைல் போன் தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன செய்ய வரான் அப்படின்னு புரிஞ்சுக்குமா. உதாரணத்துக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் பாட்டு போகுமா, அப்படின்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு போகுமா, அப்படின்னா பாட்டு நிறுத்திடுமா. ஸோ இந்த மாதிரி நம்ம விஜயகாந்த் ஸ்டைலுக்கு நம்ம மொபைல் போன் முன்னாடி டான்ஸ் ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம். இவன் என்ன பரதநாட்டியம் ஆடுறான்னு சொல்லிட்டு மொபைல் போன் கண்டுபிடிச்சிட்டுமா. இதுதான் ப்ராஜெக்ட் சோலி. ஸோ ப்ராக்டிக்கலா பெரிய யூசேஜ் மாதிரி தெரியல, ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் சில ஃபீச்சர்ஸ் அதில் நல்லா இருக்கு. அதாவது மொபைல் போன் நீங்க எடுக்க போனீங்கனாலே மொபைல் போன் பக்கத்துல வரான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது அப்படியே ஸ்கிரீன் ஆன் ஆகிறது, யார் எடுக்க வரான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அன்லாக் பண்றது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட் சோலியில இருக்கு. ஸோ சில பேர் கேட்கலாம், இந்த ப்ராஜெக்ட் சோலியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்தியாவில் வந்து வெறும் பிக்சல் 4 மொபைல் போன் இந்த கேமராக்காக லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். இதுல என்ன பிரச்சனைனா, இந்த மொபைல் போன்ல வெறும் ஃபேஸ் ரெகக்னிஷன் மட்டும்தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது. ப்ராஜெக்ட் சோலியை எடுத்துட்டாங்க அப்படின்னா பழைய காலத்துல நம்ம யூஸ் பண்ணோம் பாத்தீங்களா, இந்த பின்னு பேட்டர்ன்லாம் போட்டு மொபைல் போன் அன்லாக் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மொபைல் போனை 70,000 கொடுத்து வாங்குறதுக்கு இந்தியாவில் பயங்கரமான ஃபிளாப் ஆயிரும். ஸோ ஃபிளாப் ஆகி பேர் கேட்டு போறதுக்கு பதிலாக இந்தியாவில் நாங்கள் லான்ச் பண்ணலப்பா, நீங்க இந்த லீகல் இஷ்யூஸ்லாம் முடிச்சுக்கோங்க, இந்த பேண்டு இந்த 64 ஹெர்ட்ஸ் பேண்டை வந்து யாருக்கு கொடுக்கறது, எங்க ஆப்ரேட் பண்றது எல்லாம் நீங்க முடிச்சுக்கோங்க முதல்ல, அதுக்கப்புறமா நாங்கள் இந்தியாவுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டு பிக்சல் 4 இந்தியாவுக்கு வரலை. ஓகே, ஸோ என்ன விலைக்கு வரும்னு பல பேர் கேட்கலாம். ஸோ மொபைல் போனே வரல, என்ன விலைக்கு வந்தா நமக்கு என்ன. ஸோ இதனால என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ போன வருஷம் எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு விலையில பிக்சல் 3a மற்றும் 3a XL லான்ச் பண்ணாங்க. ஸோ அநேகமா என்னுடைய கணிப்பு படி கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் சோலி இல்லாம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட வச்சு பிக்சல் 4a XL அப்படின்னு சொல்லிட்டு இது என்னுடைய பர்சனல் கணிப்பு. இது வந்து லீக்ஸ் எல்லாம் கிடையாது. என்னோட இப்படி மொபைல் போன் வச்சு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு வந்தால் நல்லாவும் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து கேமரால எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு விலையில நல்ல கேமரா கொடுத்து ஒரு மொபைல் போன் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லது தானே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மார்க்கெட்டாகவும் இருக்கும். ஸோ அநேகமாக இந்தியா வந்து ஒரு பயங்கரமான மார்க்கெட், மொபைல் ஃபோனுக்கு வந்து ரொம்ப ஒரு செழிப்பான மார்க்கெட். என்னதான் எக்கானமி ஸ்லோடவுன் இருந்தாலும் சொல்லிட்டு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மொபைல் ஃபோன் இந்தியாவில் வித்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை கூகுள் மிஸ் பண்ணிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லீகல் இஷ்யூஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா பிக்சல் 4 அவங்க கொண்டு வரலாம், இல்லாட்டி இடையில பிக்சல் 4a அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் சோலி இல்லாம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ஒரு மொபைல் ஃபோன் கொண்டு வரலாம். தெரியல, காலம் தான் பதில் சொல்லணும். ஸோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.